But she's forever young at heart and age. Please welcome actress Megha Rajan avargal. Ma'am, can we please have you onto the trial stand, if that's okay? There's lots to ask you as well. ஏன்னா ட்ரெய்லரில் அவ்வளோ அழகாக ஒரு சீரியஸான ரோலில் உங்களை பார்த்தோம். பட் வாட் வாஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் ஆன் த சீரீஸ்? குட். பல வருஷமாக ரேவதி மேம் பண்ண நிறைய ஃபிலிம்ஸ் எல்லாம் நான் பார்த்து வளர்ந்துருக்கேன். இன்ஃபேக்ட் அவங்க கரியர் எடுத்து பார்த்தோன்னா இட்ஸ் வெரி என்வியஸ் ஃபார் மீ ஆஸ் அன் ஆக்டர். பிகாஸ் அந்த டைமில் வந்த படங்கள் இப்போது இந்த காலத்தில் அவ்வளோ வரதில்லை. ஸோ sometimes I've told her I wish I was born in that era, that I could have done films like how you have done. So it's such a pleasure, ma'am, to have worked with you in The Good Wife. And பல வருஷம் முன்னாடி நான் அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கேன், பல வருஷமாக சொல்லிகிட்ருக்கேன் that I want to work with you, ma'am, அப்படின்ட்டு. So and this is Revati ma'am's first web series, and that too in Tamil. ஸோ அதில் நான் ஒரு கேரக்டர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் yeah, it's been a lovely experience overall. I have done a couple of web series in the past, but this was a very, very strong cast. We had amazing actors, all of us, all of them. And thank you, Swarupa. Of course, we have T.M. Karthik as well, another fabulous actor who is in part of the cast. Swarupa has done so much to make all of us look very good in the series. So I would request all of you to give a round of applause for her as well. Because எனக்கு like you said, ஹமாம் ஓட இமேஜ் இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங். இப்போ என்னை பார்த்தாலே அந்த ஒரு இமேஜ் தான் வரும். ஸோ அவங்க வந்து like she said, Swarupa and Revati ma'am and Siddharth, they've all worked together to create very interesting looks for all of us. And எனக்கு என்னோட லுக் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் personally. So thanks to all of you. Yeah. Anything else? We just wanted to understand what was your experience working with Revati ma'am. ஏன்னா அவங்க ஒரு ஃபென்டாஸ்டிக் ஆக்டர்னு நம்மளுக்கு தெரியும், ஒரு பயங்கரமான டிரெக்டர்னு தெரியும். ஆனால் வெப் சீரிஸ் வந்து தமிழில் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறாங்க. தமிழ்லேயே வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஆஸ் அ டிரெக்டர். ஸோ எப்படி பயங்கர டஃப்பா இல்லை ஈஸியா ஜாலி டைப்பா மேம், எப்படி ஆஸ் அ டிரெக்டர்? ஸோ நிறைய தடவை நான் செட்டில் ராத கேரவனில் இருக்கிறச்சு அசிஸ்டன்ட் கிட்ட கேட்பேன், என்ன பிரேக் விட்டுருக்காங்களா, சத்தமே காணுமே, இல்லை இன்னும் ஃபுல்லாக பேக்கப் சொல்லிட்டாங்களா, சத்தமே காணும். ஸோ த திங் இஸ், அவங்க செட்டில் வந்து கத்துறதோ இல்லை கோவமோ நான் இது பார்த்ததே இல்லை. இட்ஸ் அமேசிங் ஆக்சுவலி. அது வந்து ஒரு ஃபீமேல் டிரெக்டர்னால வர ஒரு குவாலிட்டியா இல்லை இட்ஸ் ஸ்பெசிஃபிக் டு ரேவதி மேமான்னு தெரியல. பட் it was so calm and so serene, ஒரு டென்ஷனும் இல்லை. அண்ட் அவங்க பிகாஸ் ஷீ such a accomplished actress herself, அவங்களுக்கு ஒரு ஆக்டருக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் இல்லை சேலஞ்சஸ் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் டு ஹாவ் ஒர்க்ட் வித் அன் ஆக்டர் அண்ட் டிரெக்டர். அண்ட் she's, like I said, she's very calm, very patient, and as an actor for me, she always gave me the space to bring whatever I could to my character Lavanya. So thank you so much, ma'am. So Megha Rajan avargalai Lavanyava ungala paaka porom. Yes, right? Yes. Thank you so much. Varthukal and many more projects to go. Thank you so much. And you'll forever be the Hamam mummy to all of us in our minds. Thank you. And of course Lavanya. Thank you so much. Thank you, ma'am. நிறைய படங்கள் பண்ணியாச்சு. And எந்த ஒரு ரோல் கொடுத்தாலுமே அதை வந்து கரெக்டாக வந்து போர்ட்ரே பண்ணுவாங்க. அதுவாகவே வாழற ஒரு ஆக்ட்ரஸை தான் நம்ம இப்போ கூப்பிட போகிறோம். கள்ளச்சிரிப்பில் வந்து நாங்கள் அவங்கள ரொம்ப ரசித்தோம். ஆனால் அவங்களுக்கு அவ்வளோ உண்மையான ஒரு சிரிப்பு, ஒரு உண்மையான ஸ்மைல். ப்ளீஸ் வெல்கம் ஆக்ட்ரஸ் அம்ரிதா ஸ்ரீனிவாசன் அவர்கள். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ். வணக்கம். வருகை தந்திருக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் வணக்கம். ஆக்சுவலி வந்து இன்றைக்கி மேடையில் உட்கார வச்சப்போ நினச்சேன், சரி ஏற்றிடுவாங்க போல் பேச அப்படின்னு. குட் வைஃப் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி I'll just take a moment. நிறைய பேருக்கு வந்து இந்த ஃபிலிம் வேர்ல்டுக்குள்ளே வரணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். அது நிறைய பேருக்கு கனவாகவே இருக்கும். உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா ஒரு டிபெண்டபிள் ஆக்டராக வந்து பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஆசை வரும். அது சில பேருக்கு கைகூடும்,
நான் ஏன் கைகூன்னு சொல்கிறேன்னா இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் ரைட் பிளேஸ் அண்ட் ரைட் டைம். அந்த ஆசையும் கைகூடி இன்னைக்கு நான் இங்கே நின்றுட்டுருக்கேன். திரும்பி பார்த்தா 10 வருஷம் ஓடிடுச்சு. எனக்கு இந்த மோமெண்ட் ஐ எம் ஃபீலிங் லைக் ஓ மை காட், ஐ எம் லிவிங் மை ட்ரீம் எவ்ரி சிங்கிள் டே. And for that I am grateful to every single person here and every single person I've ever met so far for me being here today. So first, thank you to all of you. And Good Wife-na வந்து ரேவதி மேம் பற்றி நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அவங்கள பார்த்தப்போவே எனக்கு வந்து ஃபுல் சர்க்கிள் மோமெண்ட் முடிஞ்சிருச்சு. நடிக்கணும், டைரக்ட் பண்ணி அதுக்குள்ளே போனோம்லாம் இல்லை. அவங்கள பார்த்த உடனே ஃபுல் சர்க்கிள் மோமெண்ட்டே முடிஞ்சிருச்சு. அப்படிப்பட்ட ஒரு ஜாம்பவானோட ஒர்க் பண்ணி அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்மளால் ஹார்னஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதே எவ்வளோ பெரிய ஒரு ஹாப்பினஸ். செட்டு வந்து மற்றவங்க சொன்ன மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக ஜாலியாக இருக்கும். எவ்ரி திங் கெட்ஸ் டன் ஆன் டைம். அண்ட் ஃபார் மீ ஹேவிங் மெட் ரேவதி மேம், ஐ ஹவ் சிட் டு தேங்க்யூ சித்தார்த். அவர் வந்து ரேவதி மேமுடைய கண்களாகவும் துணை இயக்குனராகவும் இருந்திருக்காரு. His thoughts, obviously, you can see it. You can see how he thinks through his frames. And Swarupa, எங்களை அவ்வளோ அழகாக காட்டினதுக்கு தேங்க்யூ ரியலி. அண்ட் ப்ரொடக்ஷன் டிசைன், அப்புறமா அந்த மியூசிக் டைரக்டர், எடிட்டர், எல்லாருமே சேர்ந்து பண்ணுறது தான் இந்த ஒரு சீரீஸ். ஸோ எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆமாம், அவங்களுடைய பிட்டு அவங்க பண்ணியிருக்காங்க இல்லையா கொஞ்சம் கொஞ்சமாக. அப்புறம் நேஷ்னல் அவார்ட் வின்னர் ரேவதி மேமுடைய டைரக்ஷனில் நடிக்கிறது ஒன்று, இன்னொரு நேஷ்னல் அவார்ட் வின்னர் இன்னொருத்தரோட கூட நடிக்கிறது ஒன்று. எப்படின்னா ஒரு ஐடியா நமக்கு வருது அப்படின்னா அந்த ஐடியா வந்து நம்ம பவுன்ஸ் ஆஃப் பண்ணுறதுக்கு அது பந்து மாதிரி திரும்ப வரணும் அப்படின்னா அதுக்கு அந்த ஆக்டர் கண்டிப்பாக பொறுப்பு. இல்லைன்னா சொத்துன்னு சட்னி மாதிரி விழுந்துடும். அது வந்து மேம் சொல்லவே வேணாம். ஷி இஸ் பிரில்லியன்ட் அண்ட் it's so beautiful to work with her. Ari sir, Sampath sir, Shiva sir and Vibhas, thank you all of you for having given me this wonderful opportunity. Thank you. நன்றி எல்லாருக்கும். அமிர்தா அவர்களே, ரொம்ப அழகாக பேசுனீங்க. நான் கேட்கறதுக்கு முன்னாடியே வந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க. ஆனால் ஒரே ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் சொன்னீங்க ரேவதி மேமை பார்த்த உடனே வந்து இதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க. பட் வாஸ் தேர் அ சரியல் மூமெண்ட் தட் you actually realized when you were actually acting? அவங்க வந்து ஓகே டேக் அப்படின்னு சொன்னப்போ ஐயோ நான் அவங்களோட டிரெக்ஷனில் நடிக்கிறேனா அப்படின்னு ரியலைஸ் பண்ண ஒரு தருணம் இருக்கா? கண்டிப்பாக. நீங்கள் எக்ஸாக்டாக கேட்டது. நான் ஃபஸ்ட்டு ஷாட் நான் ஃபீல் பண்ணேன். போய் நின்றுட்டு இருக்கும் போது நான் வந்து என்னப்பா அலிதா மேமோட வேர்ட்ஸ், ரேவதி மேமோட டைரக்ஷன், இந்த டீமில் இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கிறோமா அப்படின்னு ஒரு செகண்ட் அந்த மூமெண்ட் கண்டிப்பாக இருந்தது. அவங்க ஷார்ட் ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி மேம் that is the first time we met on set. அதுக்கப்புறம் ஷார்ட் முடிஞ்ச உடனே வந்து மேம் நைஸ்யா அப்படி சொன்னாங்க. அவ்வளோதான். நான் வந்து ஓகேப்பா இன்னைக்கு போய் நான் நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்னு எனக்கு வந்து ஹாப்பி ஆயிடுச்சு. ஒரு ஆஸ்கர் கிடைச்ச மூமெண்ட். அப்சல்யூட்லி ஃபேண்டாஸ்டிக். மெனி மோர் டு கோ. அமிர்தா அவர்களே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்.